வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX crude oil 3 நிமிஷ கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் ட்ரெண்ட் சேனல்ஸ்லாம் எப்படி வரையலாம், அதன் மூலமாக டே ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வரோம். அதில் முதல் படியாக நேற்று வரைந்த ட்ரெண்ட் சேனல்ஸை எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி புதிய ட்ரெண்ட் சேனல்ஸ் வரையலாம். நேற்று முதல்ல வரைந்த ட்ரெண்ட் சேனல் இது தான். அதை எப்படி வரைஞ்சிருக்கோம் அப்படின்றது நேற்று வீடியோவில் பாருங்கள். நேற்று வரைந்த ட்ரெண்ட் சேனல் நேற்று மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. முதல்ல வர இந்த ட்ரெண்ட் சேனல் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி இந்த ஜோனில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கரெக்டாக நம்மளுடைய இந்த மிட் லைனில் வந்து நின்று இருக்கு. ஸோ எதுக்காக இந்த நடுவில் ஒரு இடத்துல வந்து ப்ரைஸ் நிற்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்டு இருக்குது. அதை நம்ம முன்னாடியே ட்ரெண்ட் சேனலை வரைஞ்சிருக்கிறோம். இதை வந்து ஹரிசாண்டல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் கீழே வந்து பல தடவை இந்த ஜோன் 5060 சப்போர்ட் எடுத்து மேலே போகிறப்பும் இதே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. பல தடவை இது ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட்டை கீழே மேலே போகாமல் தடுத்துருக்கு. இறுதியாக இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஷூட் பை மேலே போயிருக்கு. இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா, நம்ம மார்க்கெட் ஓப்பன் இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு நம்பிக்கை நம்ம வரைகிற ட்ரெண்ட் சேனல்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு சரியான லெவலாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை நமக்கு இப்போ வந்திருக்கும். அடுத்த ட்ரெண்ட் சேனல் நம்ம வரைஞ்சது பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருந்தோம். அதுலேயும் பரவலாக இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வர சமயத்தில் கரெக்டாக அந்த மிட் லைனில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சு கடைசியாக அதை பிரேக் டவுன் பண்ணுறப்போ தற்காலிகமாக கீழே விழுந்திருக்கு. மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக பையிங்கில் அப்போதைக்கு இல்லை அப்படின்றத குறிக்கிறதுக்கு இந்த சேனல் உதவியாக இருந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த ட்ரெண்ட் சேனல் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு நம்ம 3 ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைகிறோம். அந்த 3 ட்ரெண்ட் சேனல்ஸ் பார்த்துக்குள்ளே அன்றைக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த மிட் லைனில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகாமல் இதை உடச்சிட்டு கீழே வருது, தற்காலிக செல்லிங்கை குறிக்குது. இந்த மாதிரி 3 இடத்துலையுமே மார்க்கெட்டில் நம்ம நேற்று வரைந்த ட்ரெண்ட் சேனல்ஸ் ஓரளவு நல்ல உதவியாக இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன வரையலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வரைய போகிறது டவுன் ட்ரெண்ட் சேனல்லாம். எந்த அடிப்படையில் வரையப்பட்டிருக்கு அப்படின்னா, முந்தானத்தை க்ரியேட் பண்ண இந்த ஹையை வச்சு இந்த மிட் லைனில் நடுவில் இருக்கிற ட்ரெண்டோட மேட்ச் பண்ணி மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிச்சுன்னா இந்த ட்ரெண்ட்லேயோ இல்லை இந்த டவுன் சைட் சேனல் ட்ரெண்டையோ ஃபாலோ பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 5080 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகுது. அப்போ இந்த மிட்லைன் ரொம்ப முக்கியமாக இருக்க போது. அதை விட முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிட்லைன் ஏரியாவில் இங்கே ஓப்பன் ஆகுது. இதுக்கு கீழே நேற்று மார்க்கெட்டோட சப்போர்ட் இந்த 5060 இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்க போது. இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகும். அப்படி இல்லைன்னா அது கீழே விழுறப்ப அடுத்த கீழே இருக்க பாட்டமாக தொடும். கொஞ்சம் ஈஸியாக இந்த ட்ரெண்ட் சேனல் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த ட்ரெண்ட் சேனல் என்ன வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அப் ட்ரெண்ட் சேனல். எந்த அடிப்படையில் வரையப்பட்டிருக்கு அப்படின்னா, நேற்று க்ரியேட் பண்ண லோ, முந்தா நேற்று மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ண லோ, இது ரெண்டையும் சேர்த்து இந்த மிட்லைனை மேட்ச் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்த்து முன்னாடி மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ண லோவெல்லாம் இன்னொரு ட்ரெண்ட் சேனலோட மேட்ச் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சில சமயங்களில் நம்ம மார்க்கெட் ஹையை தான் ட்ரெண்ட் சேனல்ஸோட மேட்ச் பண்ண அவசியம் இல்லை, மார்க்கெட்டோட லோவையும் மேட்ச் பண்ணலாம். இதுவும் எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிறப்ப மார்க்கெட் அப் ட்ரெண்டை தொடரணும் அப்படின்னா இந்த ப்ளூ லைனை உடச்சி இதுக்குள்ளே வந்து இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே விழும், இல்லை மார்க்கெட் வந்து ஓரளவு கரெக்ஷனுக்கு போகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வரைகிற ட்ரெண்ட் சேனல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக ஒரு இடத்த டார்கெட் பண்ணி வரைஞ்சிருக்கிறோம். மூணாவது வரையப்பட்ட ட்ரெண்ட் சேனல், இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ட்ரெண்ட் சேனல். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே ரீசெண்டாக சமீபத்தில் க்ரியேட் ஆன எல்லா லோவையும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதை விட இந்த நடுவில் இங்கே ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இது ஒரு அப் ட்ரெண்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. கடந்த 2 நாளாக மார்க்கெட் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலில் போகுது. அதோடு சேர்த்து இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறது இந்த டவுன் ட்ரெண்டுக்கு இந்த ஜோனில் இருக்கும். ஸோ பையிங்கு போகிற மார்க்கெட் இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகணும். ஆகலை அப்படின்னாலே அது ஒரு வீக்னஸ் தான் மார்க்கெட்டுக்கு அப்படின்றத புரிகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகுது. இன்றைக்கி வரைந்த 3 ட்ரெண்ட் சேனலுமே சொல்லப்போனால் மார்க்கெட்டுக்கு வந்து மிக மிக இன்றைக்கி ட்ரேடிங் முக்கியமாக இருக்க போகிறது. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 3 சேனலையும் உங்களோட சார்ட்டிங் பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி வரைஞ்சோமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி நீங்கள் வரையலாம். சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இதை எங்கள் இதில் எப்படி பிளாட் பண்ணலாம், எங்களுக்கு இந்த 3 கோடியும் வரைகிறதுக்கான சாஃப்ட்வேர் டூல் இருக்கா அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு 2 ட்ரெண்ட் சேனல் ஒரு கோடு வரையலாம்.
இந்த மாதிரி நம்ம வரைந்திருக்க சார்ட்டை பார்த்துட்டு நீங்கள் 2 கோடு வரைஞ்சி இதை ஈஸியாக மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ளது தான். ஸோ இண்டிவிஜுவலாக ட்ரெண்ட் சேனல்ஸ் நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்த்து இண்டிவிஜுவல் ட்ரெண்ட் லைன் போட்டு நீங்கள் அதே மாதிரியே வரைஞ்சிக்கலாம் உங்கள் சார்ட்டிங் பிளாட்ஃபார்மில். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துனதுக்கு நன்றி, மகிழ்ச்சி.